Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல நாம எழுதணும் ஒரு வேர்டை எழுதணும் அப்படின்னா அதுக்கான சவுண்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஈஸியா வார்த்தைகளை எழுதிட முடியும். தமிழ்ல இருக்கக்கூடிய ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சாலே இங்கிலீஷ்ல இதற்கான எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்றத வச்சு நம்ம இந்த சவுண்டை வச்சே ஈஸியா வார்த்தைகள் எழுத முடியும். இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல ஆல இருந்து ஊ வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்களை தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட லிங்கை வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். இங்கிலீஷ் நாம படிக்கணும் எழுதணும்னா அதோட பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் தான் அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ் மொழி நமக்கு தெரியும் அப்படின்னா அதுல இருக்க தமிழ் எழுத்துக்களோட சவுண்டு தெரிஞ்சாலே இங்கிலீஷ்ல நிறைய வந்து நம்ம வந்து படிக்கலாம். ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சவுண்டுக்கான சேம் சவுண்ட் உள்ள லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்லயுமே இருக்கு. ஸோ அதனால நம்ம தமிழ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷை நம்மளால எழுதவும் படிக்கவும் முடியும். ஸோ வாங்க இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ. ஸோ இந்த ஏ அப்படிங்கிற சவுண்டு எதுக்கு வருதுன்னா ஈயோட ஷார்ட் சவுண்டு, அதாவது ஈ எழுத்தோட குறில் உச்சரிப்புன்னு சொல்லுவோம். தமிழ்ல குறில் நெடில் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல லாங் சவுண்டு, அதே மாதிரி ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா வீடியோ பாக்குறீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஏங்கிற சவுண்டு இங்கிலீஷ்ல ஈன்ற எழுத்துக்கு ஏ அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி ஏ அப்படிங்கிற சவுண்டு எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த 2 உயிரெழுத்து சேர்ந்து வரக்கூடியதுக்கும் ஒரே ஒரு சவுண்டு ஏங்கிற சவுண்டு வரும். அண்ட் தனிச்சு வரக்கூடிய ஒரு வவலுக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ஏ, இந்த எழுத்துக்குமே ஏ அப்படிங்கிற லாங் சவுண்டு இருக்கு. ஏயும் வையும் சேர்ந்து வந்தா ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஏ ஐ ஏ, இ ஏ ஏ. இங்க வந்து பாருங்க ஏ போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு ஈ கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கோடு இருக்கக்கூடிய இடத்துல எந்த கான்சனன்ட், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா எந்த மெய்யெழுத்து வேணாலும் வரலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த வார்த்தையை பாருங்க. ஸோ இது அதிகமா நம்ம தெரிஞ்சிருக்கும். கேக் சாப்பிட்றது, பேக்கரி போவோம் இல்லையா? ஸோ இது பேக்குன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கேக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கேக். ஓகே, CAKE எழுதியாச்சு. இப்ப பாருங்க ஏ கோடு ஈன்னு சொல்லியிருக்கோமா? ஏ இருக்கா, கோடு வந்து இந்த கே ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல ஈ இருக்கு. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, ஏ கோடு ஈ. ஸோ இதோட சவுண்ட் என்னது? ஏ அப்படிங்கிற சவுண்டு. சீக்கு இக்கு ஏ, கே, கேயோட சவுண்டு இக்கு. அப்ப இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்? கேக். ஸோ அதுதான் இந்த சவுண்டு. ஓகேங்களா? ஸோ கேக். அதே மாதிரி இ வைக்கு என்னது? ஏ, இஐ ஏ அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது பாருங்க ஐ. ஐ அப்படிங்கிற சவுண்டு எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வருது, எந்தெந்த எழுத்துக்களோட காம்பினேஷன் வருதுன்னு. ஐக்கு ஐன்ற சவுண்ட் இருக்கு, வைக்கு ஐயோட சவுண்ட் இருக்குன்றனால வையும் வரும். இங்க நான் முன்னாடி சொன்ன அதே ரூல் தான், ஐ டேஷ் இ. ஸோ இங்கேயும் ஐ அப்படிங்கிற சவுண்டு. IGH 3 எழுத்தும் சேர்த்தும் என்ன சவுண்டு? ஐ அப்படிங்கிற ஒரு சவுண்டு. IE ஐ, YE ஐ. ஸோ அடுத்து இன்னும் 3 எழுத்துக்கள் இருக்கு. ஓ. ஸோ ஓங்கிறதுக்கு குறில வர்றது ஓ தான் வரும். ஓன்னு நெடியில சொன்னாலும் ஓ தான் வரும். ஸோ இங்க ஓன்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு இது வந்து லாங் சவுண்ட்ல வருது அப்படின்றனால இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் சவுண்ட்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த லாங் சவுண்ட்ல இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளோ எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ஷார்ட் சவுண்ட்ல உங்களுக்கு ரூல்ஸ் வந்து அப்படி இல்லை, லாங் சவுண்டுக்கு தான் இருக்கு. ஸோ அடுத்தது ஓ டேஷ் இ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BONE இந்த வார்த்தையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓ டேஷ் இ. ஸோ இந்த டேஷ்ல என் வந்திருக்கு, எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். இது எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த பியோட எழுத்து உச்சரிப்பு என்னது? ப. ஓ டேஷிக்கு ஓ, போ, லாஸ்ட்ல என்னோட சவுண்டு இன், போன் அப்படின்னு படிக்கணும். ஸோ அதான் ஓ சவுண்டு. ஓ ஏக்கு ஓங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, BOAT போட். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, போட். அதே மாதிரி OUGH. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து என்ன சவுண்டு? ஓ அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது வந்து OW ஓ அப்படிங்கிற சவுண்டு. 2 ஓ வர்றதுக்கும் ஓங்கிற சவுண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா OUக்கு ஓ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இந்த காம்பினேஷனுக்கு எல்லாமே என்ன சவுண்டு வருது? ஓ அப்படிங்கிற சவுண்டு வருது.
அடுத்தது லாஸ்ட் ஆ முதல் ஔ வரை. அவுங்கிற கடைசி எழுத்துக்கு பாருங்க OU 2 எழுத்துக்கள் சேர்ந்தா ஔ. அதே மாதிரி OW ஔ. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு இந்த உச்சரிப்புக்கு தமிழ்ல நம்ம பார்த்தா ஆல இருந்து ஔ வரைக்கும் இருக்க உச்சரிப்புக்கான இங்கிலீஷ்ல எந்த எழுத்துக்களுக்கு இதே உச்சரிப்பு வருது அப்படின்றத கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வார்த்தைகள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஏன்ற உச்சரிப்பை வச்சுக்கிட்டு எப்படி வேர்ட்ஸ் எழுதுறது. இப்போ இங்கிலீஷ்ல நம்ம வந்து இப்போ இந்த வேர்டு எனிமி அப்படின்ற வேர்டு எழுதணும்னா ஏங்கிற சவுண்டுக்கு நமக்கு ஈ தெரியும். அதே மாதிரி வந்து பாருங்க இங்க ஸ்டார்டிங்லே ஏங்கிற சவுண்டுக்கு ஈ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஏ நிமி. ஸோ இந்த ஈக்கு வந்து பாருங்க ஈன்ற சவுண்டு வந்திருக்கு. ஓகே, நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா? ஸோ அதே சவுண்ட்ஸையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மீன்றதுக்கு பாருங்க வைக்கு என்ன சவுண்ட் வந்திருக்கு? ஈங்கிற சவுண்டு. ஸோ இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்போ ஏ நீ மீ எனிமி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எண்ட். ஸோ இங்க வந்து ஏங்கிற சவுண்டு. அடுத்தது கெட். கெட்ல பாத்தீங்கன்னா கே எட்டு இல்லையா? கெட் இல்லையா? இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்ப இக்குங்கிறதுக்கு என்னது? ஜி வந்திருக்கு. ஏங்கிறதுக்கு ஈ வந்திருக்கு. உயிர் மெய் உச்சரிப்பா வந்திருக்கு. நம்ம தமிழ்ல கேன்னு ரெண்டையும் சேர்த்து எழுதிடும். இங்க வந்து 2 எழுத்துக்களா வந்திருக்கு. GET கெட். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் செட். ஈ வந்து ஏ சவுண்ட்ல வந்திருக்கு. அடுத்தது வந்து பாருங்க சென்ட். சென்ட்ங்கிறதுக்கு இங்க வந்து ஈ வந்து ஏ சவுண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்ட் ஏ சவுண்டு. நெட் ஏ சவுண்டு. மெட் ஏ சவுண்டு. அதாவது ஸ்டார்டிங்ல வரும்போது ஏன்னு மட்டும் உங்களுக்கு வருது. இதுவே வந்து ஒரு கான்சனன்ட்க்கு அடுத்ததா வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மெய்யெழுத்தும் பிளஸ் உயிரெழுத்தையும் சேர்த்து என்னவா பண்றோம்? உயிர்மெய் உச்சரிப்பா மாத்தி படிக்கிறோம். ஸோ ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏ சவுண்ட்ல வர்றது. இது மற்ற எழுத்துக்களுக்கான உச்சரிப்பும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த இதை தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம வேர்ட்ஸை எழுதலாம். அடுத்தது வந்து ஏங்கிற சவுண்டு பாருங்க. பேபி. ஸோ பே பி. ஸோ இங்க பி ஏன்ற சவுண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈங்கிற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. பேபி. அடுத்தது இட்டு ஏ டே. ஏயும் வையும் என்ன வந்திருக்கு? ஏங்கிற சவுண்ட்ல வந்திருக்கு. அப்ப இட்டு கூட்டல் ஏ வந்து என்ன ஆகும்? டேன்னு மாறும். ஓகே. அடுத்தது ஏஞ்சல். ஸோ ஏ வந்து இங்க ஏங்கிறதுலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கேட். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஏ டேஷ் இ ரூல் பார்த்தோம். அதுல வந்து இங்க ஏட் கேட். மேல். அதே மாதிரி பிரேக். ஸோ இங்க இ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிற சவுண்ட்ல வந்திருக்கு. அப்போ இரு கூட்டல் ஏ வந்து என்ன வந்திருக்கு? ரே பிரேக். வை ஏ தே தே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின் ரெயின். ஸோ இது எல்லாமே ஏங்கிற சவுண்ட்ல வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது வந்து ஐ. ஸோ ஐங்கிறது ஐக்கு மட்டும் கிடையாது, மீதி நமக்கு வந்து மற்ற எழுத்துக்களுக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க ஐ சிஇக்கு இஸ்ன்ற சவுண்டு. சி கூட இ வந்துச்சுன்னா சியோட சாஃப்ட் சவுண்டான இஸ் சவுண்டு தான் வரும். ஐஸ். அடுத்தது இட்டு ஐம் டைம். இட்டு ஐ தான் டை. அடுத்து இம் டைம். ஐ டேஷ் இ ரூல்ல. அதே மாதிரி ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐ சவுண்டு. அப்போ இல்லு ஐ லை. அடுத்தது இக்கு ரை க்ரை. இக்கு இரு ஐ ரை. வைக்கு வந்து ஐ சவுண்டு. அதே மாதிரி ஐ மைண்ட் மைண்ட். அதே மாதிரி அடுத்து பாருங்க IGH. இங்க எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன வரும்? ஐன்ற சவுண்டு. அப்ப இசு ஐ ஹை. அடுத்தது இல்லு ஐ லை. டீயோட சவுண்ட் என்னது? இட்டு லைட். அடுத்து லைம். இல்லு ஐ லை லைம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பாருங்க ஓங்கிற சவுண்டுக்கு ஓ மட்டும் தான் பார்த்தோம். அதனால பாஸ் லாஸ் ஸ்டாப் ஃப்ராக் லாக். இங்க வந்து நம்ம தமிழ்ல வந்து இதை படிக்கும்போது லாக்குன்னு எழுதுவோம். அப்போ லா போட்டு இக்கு எழுதுவோம். அதே மாதிரி பா போட்டு இஸ் எழுதுவோம் பாஸ். நெக்ஸ்ட் லா போட்டு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஓக்கு வந்து என்ன சவுண்ட் வருதுன்னா ஆங்கிற சவுண்ட் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்ல அதை சொல்றனால, தமிழ்ல அதை எழுதுறதுனால. ஆக்சுவலா பார்க்கும்போது இங்க எல்லாமே ஓக்கு என்ன சவுண்ட் அப்படின்னா ஷார்ட் சவுண்டு ஓ தான் வந்திருக்கு. இங்கிலீஷ்ல கரெக்டா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு இங்கிலீஷ் சவுண்ட்ஸோட அந்த கம்ப்யூட்டர் இது இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க வாய்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஷார்ட் ஓ சவுண்டில் தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே படிச்சு காட்டும். ஓகே. அடுத்தது லாஸ்ட், அதுக்கு அடுத்தது பாருங்க ஓங்கிற சவுண்டு. ஸோ ஓங்கிற சவுண்டுக்கு நிறைய காம்பினேஷன் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஓ வந்திருக்கு. இங்கே ஓவல் ஓங்கிற சவுண்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ டேஷ் இ சவுண்ட்ல நோஸ், நோஸ், நோஸ். அதே மாதிரி இல்லு ஓ லோடு, லோடு, ஓஏக்கு ஓங்கிற சவுண்டு. அடுத்தது தோ, இது ஓ, ஓயூஜிஹெச் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சவுண்டு, ஓங்கிற சவுண்டு. அப்ப இத்து ஓ தோ, தோ. ஓ ஸ்னோ, ஸோ இங்க இன்னு ஓ நோ, ஸ்னோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், இங்க ரெண்டு இது சேர்த்து ஓங்கிற சவுண்டு ஃப்ளோர். ஓகே, அதே மாதிரி ஓ யூக்கும் ஓங்கிற சவுண்ட் வருது ஃபோர், ஃபோர், ஃபோர். அடுத்தது ரோடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கடைசி அவு சவுண்டு. ஸோ அவுன்றதுக்கு ஓயூ ஓடபிள்யூ பார்த்தோம். இங்க பாருங்க அவு இட், அவுட், அவு இட், அவுட். டவுட், டவுட், இட் அவு, டவு இட், டவுட். பு அவு பவு, கு அவு கவு, இது எல்லாருக்குமே தெரியும் கவு. அதே மாதிரி பாருங்க மவுஸ், இம்மவ் மவுஸ். இஃப் அவு ஃபவுண்ட், ஃபவுண்ட். அடுத்து பு ரவுண்ட், பிரவுன், கிரவுன். ஸோ ஓயூ வந்து அவு, ஓடபிள்யூ அவு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல இருக்க இந்த உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சவுண்டு தெரியும்னா அதே சவுண்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எழுத்துக்கள் பாருங்க எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சவுண்டை வச்சு நீங்க எப்படி வேர்ட்ஸ் எழுதலாம்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மற்ற மெய்யெழுத்துக்களுக்கான சவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல இருந்து அவு வரைக்கும் தெரிஞ்சதுதான் ஓகே. ஆனா நம்ம வந்து உயிரெழுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வேர்ட்ஸ் எழுதுறது இல்லையா, அதுல கான்சனன்ட்டும் வருது இல்ல. ஸோ அதோட சவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கான்சனன்ட்டையும் வவலையும் சேர்த்து உயிர்மெய் உச்சரிப்பா மாத்தி நமக்கு வார்த்தைகள் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மெய்யெழுத்துக்களும் ஃபுல்லா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், சிம்பிளா புரிஞ்சுக்கிற அளவு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தொடர்ச்சியா நிறைய வீடியோ வந்து நான் சிம்பிளா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ சிம்பிளா கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம சேனலை பார்த்து உங்களோட ரீடிங்கையோ இல்லைனா எழுதக்கூடியதையோ இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.